வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். நம்ம சேனலில் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிருந்த ரொம்ப நாளாக கேட்டுக்கிருந்த ஒரு வீடியோ சீரிஸ் தான் இது வரப்போகுது. மாயா ரிக்கிங் பற்றின சீரீஸ். இதுக்காண்டி நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த தொடர்ந்து வீடியோவை பார்க்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மாயாவில் ரிக்கிங்னா என்ன அப்படிங்கிறது பேசிக்காக பார்த்துவோம். மாயாவில் ரிக்கிங்னா என்னென்னா ஒரு 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 உடலுக்கு ஒரு அசைவுகளை கொடுக்கறதுக்கான ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்கான பேஸ்மெண்ட் இந்த ரிக்கிங் சொல்லுவோம். ஸோ அப்படி என்ன பண்ணணும்னா ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸுகளை நம்ம க்ரியேட் பண்ணணும். சில பாயிண்ட்ஸ்னால் இப்போ கையை நீங்கள் மடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்புல நிறைய பாயிண்ட்ஸ், எல்லா இடமே ரப்பர் மாதிரி மடங்காது பார்த்தீங்களா. சில இடங்களில் மட்டும்தான் அந்த சில பாயிண்ட்டுகளில் மட்டும்தான் மடங்கும். ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணணும். நான் உங்களுக்கு புரியறதுக்கான எளிமையாக சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி எடுத்துக்கிங்கன்னு தெரியாது. பட் நான் சிம்பிளாக எப்படி ஒரு நார்மல் பீப்புளுக்கு புரியணுமோ அது மாதிரி சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ரப்பர் மாதிரி வளையாமல் சில பாயிண்ட்ஸில் மட்டும்தான் வளையணும், எனக்கு திரும்பணும், நீளணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பாயிண்ட்ஸுகளை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம ரிக்கிங்னு சொல்லுவோம். அனிமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த ரிக்கிங் பண்ணுவாங்க நார்மலாக. ஸோ இந்த ரிக்கிங் ஆர்டிஸ்டோட ரோல் ரொம்பவும் முக்கியமானது. இந்த அனிமேஷன் ப்ராசஸ், இந்த விஎஃப்எக்ஸ் ப்ராசஸில் இந்த ரிக்கிங் ஆர்டிஸ்டோட ப்ராசஸ் ஒரு ரோல் ரொம்பவும் முக்கியமானது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடலருக்கும் இந்த அனிமேட்டருக்கும் இடையிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. மாடலர்கிட்ட இவங்க எப்படி எனக்கு மாடல் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த மாடலிங் நாலேஜ் ரொம்ப முக்கியம் ரிக்கருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த லூப் சில லூப்புகளை கரெக்டாக போட்டால் தான் மாடல் நம்ம வளைக்கும் போது அந்த உடையாமல் இருக்கும். அனிமேஷன் பண்ணும்போது மெஷ்லாம் இந்த டிஃபார்ம் ஒழுங்காக ஆகும், உடையாமல் டிஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் மாடலிங் நாலேஜும் தேவை. அதனால் அவர் செக் பண்ணி இந்த ஓகேவா, இந்த நம்ம ரிக் பண்ணோம்னா இந்த இடத்துல மாடல் உடையாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடல்கிட்டேருந்து அந்த மாடலை க்ரியேட் பண்ணி வாங்கிக்கிறோம். அதே மாதிரி அனிமேட்டருக்கு இது எப்படி யூஸ் ஆகும், எங்கே இதை அவர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஃபால்ட் வருமா, ஃபால்ட் வராத மாதிரி பண்ணணும். அதே மாதிரி அந்த அனிமேஷன்ஸ் பிரின்சிபல்ஸ், அந்த 12 பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க, அந்த பிரின்சிபல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும் அந்த ரிக்கிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் ரொம்பவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்காக இருக்கும் இந்த ரிக்கிங். ரிக்கிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் ரிக்கிங் இருக்குது, இன்ஆர்கானிக் ரிக்கிங் இருக்குது. ஸோ ஆர்கானிக் ஆப்ஜெக்ட்டுக்கு ரிக்கிங் பண்ணுறோன்னா நம்ம கேரக்டரு, க்ரியேச்சர்ஸு, இது மாதிரி அனிமல்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறது ஆர்கானிக் ரிக்கிங்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஸ்கெல்டன், நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். ஸ்கெல்டன் தான் நமக்கு எப்படி அந்த பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது என்னென்னா உடம்புல ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடலுக்கான டிஜிட்டலாக போனை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிக்கிங். டிஜிட்டல் போன் எங்கெங்கெல்லாம் நம்ம மனுஷனுக்கு போன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அதே மாதிரி அத்தனை போனை நம்ம வச்சிட்டோம்னா மனுஷன் என்னென்ன மூமெண்ட்ஸ் கொடுப்பானோ அதெல்லாம் கொடுக்கும். அதேமாதிரி நாய் என்னென்ன மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான நாய்க்கு எங்கெங்கெல்லாம் போன்ஸ் இருக்கோ அதே போன்ஸை நாய் மாடலில் நம்ம கொடுத்துட்டோம்னா நாயோட எல்லா அசைவுகளையும் அந்த அனிமேட்டர் ஈஸியாக பண்ண முடியும். அதேமாதிரி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான கண்ட்ரோலர்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனுக்காண்ட அதுக்கும் தனியாக ரிக் பண்ணணும். நம்ம அதை கண்ட்ரோலை பிடிச்சி இழுத்தாவே எல்லாம், அதாவது நம்ம சிரிக்கும்போது நம்ம மூஞ்சியில் உள்ள தசைகள் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுது, நம்ம சிரிக்கும்போது கண்ணுக்கிட்ட மேலே தசை என்ன மூவ் ஆகுது, ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கொடுத்து நம்ம ஒரு சரியான ஒரு கண்ட்ரோலை மட்டும் கொடுத்துடணும். மாடலர் அனிமேட்டர் போயிட்டு நம்ம அந்த ஸ்கெல்டனை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. தனியாக ஒரு கண்ட்ரோலர் மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த கண்ட்ரோலை வச்சு அவருக்கான கண்ட்ரோல் பண்ணி அனிமேஷன் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவும் பெரிய பகுதியை இந்த ரிக்கர் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இன்ஆர்கானிக் ரிக்கிங் பார்த்தோம்னா மிஷின்ஸுக்கு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினோட அனிமேஷன், இன்ஜின் எப்படி பிஸ்டன் மூவ் ஆகுது, அது மாதிரியான மாடலுக்கு ரிக் பண்ணுறது இன்ஆர்கானிக் ரிக்கிங் சொல்லுவாங்க. அதேமாதிரி கார் ரிக்கிங் ரொம்பவும் பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. கரெக்டாக கார் மூவ் ஆகும்போது ஒரு கல் மேலே ஏறும்போது அந்த ஜாக்கப் சார் எப்படி மூவ் ஆகுது, அதே மாதிரி அந்த கார் எப்படி ஒவ்வொரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்ஸுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி செயல்படுது, இது மாதிரிக்கான இந்த ரிக்கர் தான் எல்லாமே செட் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்து ரிகிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ப்ராசஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து வரிசையாக நம்ம சீரியஸாக போட போகிறோம். ஸோ வந்து அடுத்து வந்து இந்த வீடியோவில் முக்கியமானதாக நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா கொஞ்சம் டீப்பாகவே ஓரளவுக்கு ரிகிங்கில் உள்ள ப்ராசஸ், அதாவது ஹைரார்க்கினா என்ன, அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸோ இது மாதிரியான பேஸ், ஜாயின்ட்ஸ்னா என்ன, இது மாதிரி பேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக உள்ள ஒரு வீடியோ போகும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவான நாலேஜ் கிடைக்கும். நிறைய பேர் இங்கிலீஷில் வந்து இது மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் தமிழில் நிறைய பேர் போடலை. நம்ம சேனலில் வந்து தமிழ்லேயே நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம சேனலோட கவர் பேஜாக பார்த்தாவே தெரியும். தமிழ் வழி கல்வியில் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஏஆர் விஆர் வளர்ந்த டெக்னாலஜி. அடுத்து வந்து நம்ம மெட்டாவர்ஸை பற்றி பேச போகிறோம். அனிமேஷன்ஸ், விஎஃப்எக்ஸ். ஸோ இது மாதிரியான எல்லாமே வீடியோஸை வந்து நம்ம மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம வந்து 100 வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.